வியூஎஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காரு செலிரியோ. இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. ஆட்டோமேட்டிக்கில் நிறைய டைப் இருக்குது. டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, டிசிஜி கியர் பாக்ஸ் இருக்குது, தென் சிவிடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குதுல. இது எந்த டைப்னா ஏஎம்டி, அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உங்களில் பல பேர் கேட்டிருந்தீங்க, சார் வந்து காஸ்ட் கம்மியில் ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னா எது வாங்குறது அப்படின்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் உள்ளது நீங்கள் வாங்கலாம் காஸ்ட் கம்மியில். ஆனால் இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்டாக இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்னா நீங்கள் டிஎஸ்சி கியர் பாக்ஸ் தான் போகணும், டிசிடி கியர் பாக்ஸு. சரிங்களா? உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, காஸ்ட் காம்படிட்டிவாக இருக்கணும். அதாவது காரோடைய காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காரை வாங்கலாம். அதாவது செலிரியோன்னு மீன் பண்ணல, இந்த ஏஎம்டி உள்ளது. என்னென்னா இப்போது நீங்கள் டிஎஸ்சி கியர் பாக்ஸோ இல்லாட்டி டார்க் கன்வெர்ட்டரோ இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. 3 lakhs 4 lakhs 5 lakhs அந்த மாதிரிலாம் ஆகும் அந்த கியர் பாக்ஸை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காது. ஏன்னா இது வந்து ஆஸ் யூஷுவலான ஒரு மேனுவல் கியர் பாக்ஸாக இருக்கும். அந்த மேனுவல் கியர் பாக்ஸில் நம்ம கையில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஏஎம்டி கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று வச்சுருப்போம். சரியா? அந்த கண்ட்ரோல் யூனிட்டு நம்ம கைக்கு பதிலாக அதை ஷிப் பண்ணி வேலையை பண்ணும். சரியா? நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இதனுடைய ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இது மேனுவல், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு இப்படி தான் வச்சுருக்கோம். சரி, அப்போ என்னென்னா இந்த கியர் பாக்ஸ் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறதும் எளிமையாக இருக்கும். ரெண்டாவது இதனுடைய இந்த கியர் பாக்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, அதுவுமே அதனுடைய ஓவரால் ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் எடுத்துப்பீங்களா இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு எடுத்துருப்பீங்களா, அதெல்லாம் உங்களோட பார்வைக்கிட்டே. ஏன்னா ஒரு 1000 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜீரோ காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய மணியாக இருக்கும். அப்போ அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வசதி வாய்ப்பையும் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறத பேஸ் பண்ணி மாறும். சரியா? இந்த வண்டியில் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அந்த யூனிட் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அது சர்வீஸ் பண்ணி போடுற அளவுக்கே இல்லை, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஏன்னா இந்த வண்டி ஏற்கனவே ஒரு வேறு கேரேஜில் ரொம்ப நாள் இருந்து ஸோ அங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஸோ டசன்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி நேராக என்கிட்ட வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் நேராக வந்திருந்தால் ஏறக்குறைய ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு அட்டம் பண்ணியிருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் எதாவது இருக்குது அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 2-3 ஒர்க் ஷாப்பில் போயிட்டு வந்தனால சரியா நம்மளால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்டியை வந்து நம்ம எதுலேயும் அதை ரெக்கவரி பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ முழு ஏஎம்டி கண்ட்ரோல் யூனிட்டே ஃபுல்லாக வாங்கிட்டோம். அதனுடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதனுடைய காஸ்ட்டு 78,925. இந்த அலெக்ஸ் க்ளோஸ்அப் எடுங்க. ஸோ இதனுடைய டோட்டல் யூனிட் வந்து we can say roughly 79,000. அந்த யூனிட் எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறவாங்க. இதுதான் அந்த ஏஎம்டி கண்ட்ரோல் யூனிட்டு, இந்த 79,000. இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா மேனுவல் கியர் பாக்ஸ் இது இருக்கு இல்லையா, இது மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் மேலே இது வந்து ஒரு அக்சசரிஸ் மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் வெளியில் கிடைக்கும்னு கேட்காதுங்க, அப்படிலாம் கிடைக்காது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஏஎம்டி கண்ட்ரோல் யூனிட். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள், அதாவது உங்களால் வந்து மேனுவல் கார் ஓட்ட முடியாது, சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக் போனாலும் உங்களுக்கு அஃபோர்டபுளில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏஎம்டி போகலாம். ஏன்னா இந்த 80,000 ரூபாய் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற ஆட்டோமேட்டிக் அந்த டிரான்ஸ்மிஷன்லேயே த லீஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்குன்னா இந்த ஏஎம்டிக்கு தான். சரிங்களா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு வந்து ஏஎம்டி பற்றின ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.